அமமுக தனிச்சு போட்டியிட்டாலுமே கூட டிடிவி தினகரன் கண்டிப்பாக வந்து இங்கே போட்டியிடுவார். ஏற்கனவே அவர் வந்து தேனி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் போது ஆண்டிப்பட்டியில் மட்டுமே கிட்டத்தட்ட 55,000 வாக்குகள் அப்படிங்கிறத வாங்கியிருக்காரு. எம்ஜிஆரோட நினைவு நாள் கூட ஆண்டிப்பட்டியில் தான் போய் மாலை போடுறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக இப்போவே வந்து தொகுதிக்குள்ள வந்து தினகரன் வந்து வலம் வர ஆரம்பிச்சிட்டாரு. ஒருவேளை அதிமுக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள தினகரன் போனாலும் தினகரன் ஆண்டிப்பட்டியில் போட்டியிடுவார். அப்படி இல்லாத பட்சத்திலையும் கூட போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாகவே இருக்கு. அதிமுக அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2 முறை போட்டியிட்டு தோல்வியிட்ட தம்பி லோகிராஜன் அவர் கண்டிப்பாக போட்டியிடுவார். இந்த டைம் நான் அடிச்சு தூக்குறேன் அப்படின்னு ரொம்பவே கான்ஃபிடென்ட்டோட இருக்காரு. அவரோட கான்ஃபிடென்ட்க்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த தொகுதியோட எம்எல்ஏ இருக்கிற அவரோட அண்ணன் மகாராஜனுக்கும் தேனியோட எம்பியா இருக்கிற தங்க தமிழ்ச்செல்வனுக்கும் அப்பப்போ ஏதாவது முட்டல் மோதல் அப்படின்றது வந்துட்டே தான் இருக்கு. ஸ்டேஜிலேயே சண்டை போட்டுக்கிறது, பேரூராட்சி வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் அந்த பிரச்சனையில சண்டை போடுறது, போஸ்டர் பேனரை கிழிக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்பவே போட்டியா போயிட்டு இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்பவே சாதகமா இருக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பா ஜெயிப்பேன் அப்படின்னு லோகிராஜனுமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. அடுத்து நம்ம பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சியில் வந்து அருணாதேவி அவங்க போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. நாடாளுமன்ற தேர்தலையுமே கூட ஒரு 12,000 இந்த அளவுக்கான வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க. அதனால பெரிய அளவில் நாம் தமிழர் கட்சி வந்து வாக்குகளை பிரிப்பாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து பார்க்க முடியல. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.